ஐபிசி தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிதான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம். இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ரஜினிநாதன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். இருவரும் சேர்ந்து இன்று உங்களுக்கு கொஞ்சம் காலை நேரத்தில் இவ்வளோ ஒரு சீரியஸான டாபிக்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நிறைய முறை இதை பற்றி சிந்தித்திருக்கிறேன். என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பலியை பற்றி நாங்கள் இன்று பேச போகிறோம். பாஸ்டரை நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம். பாஸ்டர், இன்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்காக மிக மிக நன்றி. வணக்கம். இயேசு கிறிஸ்துவோடைய பலியை பற்றி தலைப்பாக நாங்கள் எடுத்து பேசலான்ட்டு இருக்கிறோம். அந்த பலியில் குறிப்பாக என்ன பேச வேண்டும் என்றால், அல்லாவிட்டால் எனக்கு என்ன சந்தேகம்னு சொல்ல முடியாது, என்ன குறிப்பாக என்ன வியப்படைய வைக்கிறதுன்னு சொல்ல போனால், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்றால் அவருடைய நிலை அந்த சிலுவையில் இவ்வளோ நாங்கள் பேசியிருக்கிறோம். பரிசுத்தவராக இருந்திருக்கிறாரு, எந்த ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்திருக்கிறாரு. பிலாத்து, ஏரோது போன்றவர்கள் கூட அவர் மேலே குற்றம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்த ஒருத்தர். இந்த நேரத்தில் பொய் பலி கூட அவர் மேலே செலுத்த முடியல. அந்த மாதிரி இருந்தவரை சிலுவையில் அவ்வளவு கொடூரமாக துன்புறுத்தி பலி என்று நீங்கள் சொன்னீங்க, ஆனால் கொன்றார்கள் என்பது தான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி ஒரு அழகான அன்பை குறித்தும், பாசத்தை குறித்தும், மன்னிப்பை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும் இவ்வளோ அழகான விஷயங்களை குறித்து பேசுகின்ற கிறிஸ்துவத்துக்குள்ள ஏன் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பலி இருக்கிறது? இது உண்மையிலேயே மிகவும் கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. பெரும்பாலான மக்கள் இதை குறித்து இந்த விதமாக சிந்திப்பதில்லை. இயேசுவினுடைய சிலுவை பலி, அதை நாம் பார்க்கும்போது கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு காரியமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அநேகருடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி, தேவன் உண்மையிலேயே அன்புள்ளவராக இருப்பார் என்று சொன்னால் இந்த விதமான ஒரு கொடூரமான பலியை ஏன் நியமிக்க வேண்டும்? சொந்த மகன், சொந்த குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு நிலைமை. நாம் இந்த சிலுவை பலியை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் இருந்த மிருக பலிகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு தேவனுடைய ஜனங்கள் பாவ மன்னிப்புக்காகவும் தேவனை வழிபடுவதற்காகவும் மிருகங்களை பலியிட்டார்கள். மிருக பலி செலுத்தி தெய்வத்தை வழிபட்டார்கள். இந்த விதமாக பாவத்துக்கு இந்த மிருகம், சின்ன பாவத்துக்கு சின்ன மிருகம், இல்ல அப்படி அல்ல. அதாவது ஒவ்வொரு விதமான பாவத்திற்கு அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகள், சிறிய மிருகம் பெரிய மிருகம் அல்ல. பலி செலுத்துவதற்கென்று குறிப்பிட்ட சில விதமான மிருகங்கள் மட்டும்தான் அங்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தன. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பிறகு இன்னும் பல்வேறு விதமான பலிகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கலாம். அப்போ அந்த பலிகளை குறித்து வாசிப்பவர்கள் கூட சில நேரங்களில் இந்த விதமாக மிருகங்களை வதை செய்வது நியாயமான காரியமா? அன்புள்ள ஒரு தெய்வம் இந்த விதமாக மிருக பலியை ஏற்றுக்கொள்வாரா ஒரு கேள்வி என்று கேட்பது வழக்கம். அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக எங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். இப்பொழுது தேவன் இந்த விதமான பலிகளை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் காலத்தில் இது ஒரு புதிய காரியமாக அந்த மக்களுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே மனிதர்கள், தேவனை அறியாதவர்கள் கூட பலி செலுத்தி தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு பழக்கம் இயற்கையாகவே மனிதர்களுக்கு இருந்தது. நீங்கள் பழைய கால
சரித்திரங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அறிந்து கொள்வீர்கள். மனிதர்கள் மிருகங்களை மாத்திரமல்ல, மனிதர்களையும் பலியிட்டார்கள். நரபலி செலுத்துகிற பழக்கமும் இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த விதமான காரியத்தை செய்தார்கள். வேதாகமத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற மற்ற பல பாகங்களிலும் கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லா மதங்களிலும் இந்த பலிகள் செலுத்துகிற காரியம் இருந்தது. குறிப்பாக நான் வேதாகம உதாரணத்தையே நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அங்கு இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எதிராக போரிட வந்த வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்தத்தில் தங்களுக்கு தோல்வி கிடைக்கும் என்று அறிந்த நேரத்தில் ஒரு அரசன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய மகனையே அங்கு பலி கொடுக்கின்றார். அது அவர்களினுடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த கால மக்களினுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், தெய்வத்தினுடைய கோபம் காரணமாக தான் தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள் எல்லாம் வருகிறது என்று. எனவே அந்த கோபத்தை தணிப்பதற்காக அவர்கள் இந்த மிருகங்களை பலியிட்டார்கள். அது அவர்களுக்கு சாதகமாக இருந்ததா? அது அவர்கள் அந்த கால மக்களினுடைய நம்பிக்கை. இப்ப யுத்தத்தில் வெற்றி பெறும்போது அந்த கால மக்கள் நம்பினார்கள், எந்த தெய்வத்திற்கு வல்லமை அதிகமோ அந்த பக்கத்தில் இருக்கின்ற மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று. ஆனால் உண்மை என்னது? எந்த இராணுவம் வல்லமையுடையதாக இருக்கிறதோ அந்த இராணுவம் தான் வெற்றி பெறும். அது தெய்வங்களுக்கு இடையிலான சண்டை அல்ல, அது மனிதர்களினுடைய சிந்தனை அந்த விதமாக இருந்தது. எனவே ஒரு குழுவினர், ஒரு நாட்டினர் யுத்தத்தில் வெற்றியீட்டினார்கள் என்றால் தங்களுடைய தெய்வம் அதிக வல்லமை உடையது என்று நினைத்தார்கள். இது அந்த கால மக்களினுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. அவர்களினுடைய நம்பிக்கை அந்த விதமாக இருந்தது. எனவே தெய்வத்தினுடைய கோபம் மிருகங்கள், பறவைகளை பலியிட்டும் தீரவில்லை என்றால் அவர்கள் யோசித்தார்கள், தெய்வம் எங்கள் மீது மிகவும் அதிகமாக கோபமாக இருக்கிறது, எனவே தங்களுடைய சொந்த உறவுகள் யாரையாவது கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பிள்ளைகளையே பலியாக கொடுத்தார்கள். எனவே இந்த விதமாக மிருகப்பலியும் மனித பலியும் நடைபெற்ற ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக தேவனும் என்ன செய்தார்? இந்த மிருகப்பலியை அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது தேவனுடைய சட்டமாக இருக்கிறது, நீதி சட்டமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இதனால் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மிருக பலிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் தெய்வத்தை வழிபட வரும்போது அவன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்த வந்தான் என்றால், முதலில் அந்த பலி பொருளின் மீது, அது மிருகமாகவோ பறவையாகவோ இருந்தால் அந்த மிருகத்தின் மீது தன்னுடைய கைகளை வைப்பான். அதனுடைய அர்த்தம் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மீது அவன் போடுவதாக ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்கு பிறகு அந்த மிருகம் பலியிடப்பட்டது. அப்ப பக்தன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய பாவம் அத்தனையையும் மிருகத்தின் மீது போட்டு விட்டான். அதற்கு பிறகு அந்த மிருகத்திற்கோ பறவைக்கோ, பலியிடப்படுகின்ற மிருகத்திற்கோ பறவைக்கோ என்ன நடைபெறுகிறதோ அது தனக்கு நடைபெறுகிறதாக அவன் நினைத்தான். உண்மையிலே அப்படி நினைத்தார்களா, இல்ல அப்படியே நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம்? அந்த விதமாகத்தான் தேவன் லேவியராகம புத்தகத்தில் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். கைகளை வைக்க வேண்டும், அதன் மூலமாக பாவம் அந்த மிருகத்திற்கு போடப்படுகிறது. அதற்கு பிறகு அதாவது அந்த மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும், தான் செய்த பாவம் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் அவன்தான் அந்த பாவத்திற்காக மரித்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் மனிதர் மீது அன்புள்ளவராக இருந்ததனால் மனிதனுக்கு அந்த தண்டனையை கொடுக்காமல் அந்த தண்டனையை இன்னும் ஒரு உயிர் பெறுகின்ற விதத்தில் அந்த நடைமுறையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்ப அந்த மிருகமோ அந்த பறவையோ அது பாவம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்திக்கும் போது அந்த விதமாகத்தான் நாம் சிந்திக்கின்றோம். அந்த மிருகம் பாவம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நாம் மிருகங்களை உணவுக்காக கொள்ளும் போது அந்த விதமாக நாம் என்றைக்குமே யோசிப்பதில்லை. என்ன? ஏன்னா அது நாங்கள் நேருக்கு நேர் பார்க்குறதில்ல, அப்படியே நல்லா பேக்கேஜ் பண்ணி ஷெல்ஃபில் அப்படியே வச்சுருக்குது. இந்த காலத்து குழந்தைங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றது அதோ அந்த அந்த ஃபார்மில் இருக்கிற கோழின்னு சொன்னீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்று சொல்லக்கூடிய அளவில் இன்று நாங்கள் என்ன சாப்பிடுகிறோமோ அது எந்த மிருகத்திலேருந்து வருகிறது என்பதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆகிவிட்டது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த விதமாக பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பாவத்திற்கான பலி என்ன விதமாக செலுத்தப்பட வேண்டும் என்பதை மனிதன் புரிந்து கொள்கின்ற விதத்தில் மனிதனுடைய சமுதாயத்தில் அந்த காலத்தில் இருந்த காரியங்களை வைத்து தேவன் என்ன செய்கின்றார்? இதை அறிமுகப்படுத்துகின்றார்.
இன்னொன்று இப்போ அவர்களுடைய பாவத்துக்கு நிவாரணம் தேட வேண்டும் என்றால் எங்கேயோ ரோட்டில் போய் கொண்டிருக்கும் ஒரு பறவை அப்படியெல்லாம் அவர்கள் எடுக்க முடியாது இல்லையா? நிறைய நேரங்களில் அவர்களே வளர்த்து அதற்காகவே வளர்க்கப்பட்ட அதற்காகவே தெரிவு செய்யப்பட வேண்டிய சில விதிமுறைகளையும் கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த விதமான பழுதும் இல்லாத நிலையில் பூரணமான ஒரு மிருகமாக அது இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இது மன ரீதியாக மட்டும் இல்லாமல் பொருள் ரீதியாக கூட, பொருளாதார ரீதியாக கூட அவர்களை பாதிப்புக்கு ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்குமா? இப்ப நம்முடைய மனநிலை வித்தியாசமானது, அந்த கால மக்களினுடைய மனநிலை வித்தியாசமானது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இறைச்சியே சாப்பிடாமல் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இறைச்சிக்காக மிருகங்கள் கொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட விதமான மன பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் சிறு வயதிலிருந்தே இறைச்சியை சாப்பிட்டு பழகியவர்களுக்கு உணவுக்காக மிருகம் கொல்லப்படுவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக போய்விடும். இதே விதமாகத்தான் அந்த காலத்தில் தெய்வத்தை வழிபடுவதற்காக மிருகங்களை பலியிட்டவர்கள், மனிதர்களை மாத்திரமல்ல மனிதர்களையே பலியிட்டவர்கள், தெய்வத்துக்காக பலியிடப்படுகிறது என்று சொல்லும்போது அது அவர்களுடைய மனதை பாதித்திருக்காது. அந்த விதமான ஒரு சிந்தனை இப்ப நாம் அந்த கலாச்சாரத்தில் இல்லாமல் வேறொரு கலாச்சாரத்தில் இருந்து இப்படி மிருகங்களை வதை செய்து அவர்கள் பலியிட்டார்களே என்று கேட்பது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையிலிருந்து பின்னணியிலிருந்து நாம் கேட்கின்றோம். ஆனால் என்னுடைய மைய கேள்வி அவர்களுக்கு எக்கனாமிக்லி, பொருளாதார ரீதியாக கூட அது பாதிப்பு கொண்டு வந்திருக்குமோ? அங்கு வறியவர்களுக்கு என்று சில விதமான பலிகள் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த பாவத்திற்கு இந்த மிருகம் என்றல்ல, நீங்கள் ஏற்கனவே கேட்ட விதமாக. ஆனால் வசதி படைத்தவர்கள் மாடு இல்லையென்றால் ஒரு ஆடு, மிகவும் வறியவர்கள் என்றால் அது ஒரு புறா, அந்த விதமாக பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தும் அந்த பலிகள் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, புரிந்து கொண்டோம். இதுவரைக்கும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பலி என்று சொல்லும் பொழுது அது எப்படியாக நடத்தப்பட்டது, அந்த காலத்தில் என்ன ஆச்சாரங்களை வைத்திருந்தார்கள், பாவத்திற்கு என்ன சம்பளமாக அந்த காலத்தில் நியமிக்கப்பட்டது என்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்தும் பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். அந்த கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்டு எப்படியாக அவருடைய பலி நடத்தப்பட்டது என்றது பார்ப்போம். வணக்கம் நேர்களே, ஐபிசி தமிழில் தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில். ரஜினி நாதன், நான், என்னோட MS வசந்தகுமார் வேத ஆராய்ச்சியாளர் இன்று இணைந்திருக்கின்றார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மரண பலியை பற்றி இன்று சற்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உரையாடலில் இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன நடந்தது, எப்படியாக அந்த பலிகள் எல்லாம் கொண்டு செலுத்தினார்கள் என்றது பார்த்தோம். அன்பான கிறிஸ்து இயேசு, அன்பான ஒரு மதம், அன்பான ஒரு ஆண்டவர் என்றெல்லாம் நாங்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய குமாரனுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரண பலி ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு இதோ பாஸ்டர் பதில் சொல்ல போகிறார். இப்போ நாம் பழைய ஏற்பாட்டை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்தோம். பலிகள் அந்த காலத்தில் பாவத்திற்காக, தெய்வத்தை வழிபடுவதற்காக மனிதர்கள் பலிகளை செலுத்தி வழிபட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு நாம் வரும்போது, புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த காளை, வெள்ளாட்டுக்கடா, இந்த மிருகங்களினுடைய பலிகள் மனிதனுடைய பாவத்தை முழுமையாக நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பாவங்கள் மூடப்பட்டன என்கின்ற ஒரு வார்த்தையை உபயோகித்தார்கள். அதாவது பலி செலுத்தப்பட்டு அந்த பலி மிருகத்தினுடைய இரத்தத்தை கொண்டு போய் அந்த காலத்தில் இருந்த ஆலயத்திற்குள் இருந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் கிருபாசனம் இருந்தது. அதில் அவர்கள் அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள், இல்லையென்றால் பூசுவார்கள். அந்த விதமாக பூசும்போது மனிதனுடைய பாவம் தெய்வத்தினுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து அங்கு பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். அது போக்கவில்லை, தெய்வத்தினுடைய பார்வை மறைக்கப்பட்டது. இப்ப தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் உண்மை. ஆனால் அதே சமயம் அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதியுள்ளவர். இப்ப அந்த நீதி தவறாதவர். ஒரு குற்றத்திற்கு இதுதான் தண்டனை என்பது நீதியான தெய்வம் தமக்கு தாமே வகுத்து வைத்திருக்கின்ற ஒரு சட்டம். அப்ப மனிதன் பாவி, பாவத்தினுடைய தண்டனை மரணம் என்பது அவர் வகுத்து வைத்திருக்கின்ற நியதி. அப்படி என்றால் நீதியாகவும் இருக்க வேண்டும், நீதியாகவும் இருக்க வேண்டும், அன்பாகவும் இருக்க வேண்டும்.
தண்டித்தால் அன்பு எங்கன்னு நாங்கள் கேட்கலாம். அதே சமயத்தில் தண்டிக்காமல் விட்டால் எங்கே அவருடைய நீதி அப்படி என்று நாங்கள் கேட்கலாம். இரண்டையும் அவர் கொண்டு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு நிர்பந்தமான நிலையில் இருந்தார் என்று கூட நம்முடைய மொழி வழக்கில் சொல்லலாம். ஆனால் அவருக்கு அது நிர்பந்தமாக இருந்திருக்காது. பாவி தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்? அந்த பாவி தண்டிக்கப்படாமல் பாவிக்கு பதிலாக ஒரு மிருகம் தண்டிக்கப்பட்டது. சரி. இப்போ பாவியை தேவன் நேசித்ததன் நிமித்தமாக அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவனுக்கு பதிலாக இன்னொருவர், அந்த மிருகம், அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டது. ஆனாலும் நாம் புதிய ஏற்பாட்டிற்குள் வரும்போது என்னத்தை பார்க்கிறோம்? அந்த மிருகங்களினுடைய பலிகள், இரத்தங்கள் மனிதனுடைய பாவத்திலிருந்து முழுமையாக அவனை கழுவி சுத்திகரிக்காது, முழுமையாக பாவத்தை நீக்காது, மறைக்கும், அது நீக்காது. ஏன்னால் இது மனிதன் செய்த பாவம். இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும் போது மனிதனுடைய பாவத்திற்கு மனிதன் தான் மரிக்க வேண்டும். இப்போ உண்மையாக நாம் தான் சிலுவையில் மரித்திருக்க வேண்டும் நம்முடைய பாவத்திற்காக. ஆனால் தேவன் நம்மை நேசித்ததன் நிமித்தமாக அவர் என்ன செய்திருக்கின்றார்? நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் தாமே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து அந்த தண்டனையை தாமே சிலுவையில் பெற்று அந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கின்றார். இதன் மூலமாக தேவன் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி என்றால் இப்பொழுதும் அந்த பலியினால் பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றனவா, இல்லாவிட்டால் நீக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? யோவான் எழுதிய 1வது நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது. அவன் எத்தனை நாளைக்கு இப்படி மறைத்து பிள்ளைகளை கொண்டு செலுத்துவது? முழுமையாக இதற்கு ஒரு பதிலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேவன் தாமே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப சிலுவை, இயேசுவினுடைய மரணத்தை நாம் பார்க்கும்போது அது ஒரு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பாரடாக்ஸ், தோற்ற முரண்பாடான ஒரு காரியம். அதாவது இயேசுவினுடைய தேவனுடைய அன்பும் தேவனுடைய நீதியும் அங்கு ஒரே சமயத்தில் வெளிப்பட்டது. அன்பை நாம் எங்கு பார்க்கின்றோம்? நம்மீது தேவன் வைத்த அன்பை அங்கு நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய சிலுவையில். நீதியையும் அங்கு பார்க்கிறோம். நம்முடைய பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய தண்டனை அங்கு முழுமையாக செலுத்தப்பட்டாகிவிட்டது. அதனால் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இப்போ இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய நீதிமன்றங்களை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு ஏற்ற விதமாக தான் ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டை, குடிமக்களை ஆளுகை செய்து வருகிறது. எனவே ஒரு குடிமகன் தவறு செய்யும் போது அதற்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, விசாரணைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எனவே தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வது இல்லை என்றால் தண்டனையை செலுத்தாமல் இருப்பது நீதியான ஒரு சமூகத்தினுடைய ஒரு காரியமாக இருக்காது. ஒரு நீதி, நியாயம் இருக்க வேண்டும் என்றால் தவறு தண்டிக்கப்பட வேண்டும். இது எல்லா மனிதர்களும் பொதுவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே தவறு தண்டிக்கப்பட வேண்டும். நாம் எல்லாரும் பாவிகள், தவறியவர்கள். ஆனால் நம்மை தேவன் தண்டித்தால் நம்மை அவர் நேசிக்கவில்லை என்பதாகிவிடும். எனவே நம்மை அவர் நேசித்திருக்கிறார். இதனால் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் தாமே அந்த தண்டனையை பெற்று அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். இதுதான் வேதம் இயேசுவினுடைய பலியை குறித்து நமக்கு காண்பிக்கின்ற சத்தியம். அப்படின்னால் அன்றைய காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்காது. எல்லாரும் பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அளவில் தான் அன்றைய அந்த சிலுவை மரணமும் இருந்திருக்கும் என்று சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பேசுவது ஒரு நீதிமன்றமோ அல்லாவிட்டால் ஒரு நீதிபதியை பற்றி இல்லை. நீங்க பேசுவது ஆண்டவரை பற்றி. ஆண்டவரும் வேதத்தில் தம்மை நீதிபதியாகத்தான் அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் ஆனால் அவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆழ்கின்றவர். சரி உங்களெல்லாம் நான் மன்னிச்சு விடுறேன், நீங்க இனிமே தப்பு செய்யாம இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பலி, இந்த மாதிரி ஆண்டவராக சிலுவையில மறிச்சு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், விட்டிருக்கலாம். அப்படி விட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னுடைய பாவம் எந்த அளவுக்கு கொடூரமானது, பயங்கரமானது, எந்த அளவுக்கு விளைவை கொண்டு வந்தது என்பதை நாம அறிந்திருக்கவே மாட்டோம்.
இப்ப நாம மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம். இப்போ ஒரு காரியம், ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறு ஒரு விளைவை கொண்டு வந்திருக்கிறது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பாதிப்பு தெரியாத விதத்தில் அது அப்படியே நாம் மூடி மறைத்து விடுவோம் என்று சொன்னால் மறுபடியும் என்ன எண்ணம் ஏற்படும்? இது ரொம்ப லேசான ஒரு காரியம் தானே. சரி, அப்படி என்றால் நீங்க சொன்னது உண்மை அப்படி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே. அதாவது வேதாகமத்தில் இப்படியாக தான் இருக்கிறது. ஆண்டவர் வந்து பூலோகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவாக எங்களுடைய பாவங்கள் தீர்க்க வேண்டும், நீக்க வேண்டும், மறைக்கப்படுவதற்காக இல்லை, நீக்குவதற்காக மரித்தார் அப்படின்று, மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே. ஆனால் அது அப்போ நடந்தது, நாம் பார்க்கவும் இல்லை. நீங்கள்லாம் பைபிளெல்லாம் வாசிக்கலாம், கொடூரமாக தான் இருக்குது. கொஞ்சம் மனக்கண்ணில் பார்த்தோமே என்றாலே பயங்கரமாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார்களா, ஒன்றுமே செய்யாத ஒருவர் வந்து இவ்வளவு துன்புறுத்தியிருக்கிறார்களா என்று பார்க்குறோம். ஆனால் உண்மையில சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் அதை விட பெரிய பெரிய பயங்கரமான ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். பத்திரிகையிலும் சரி, இந்த மாதிரி தொலைக்காட்சியிலும் சரி, இணையதளத்திலையும் சரி, நாங்கள் எல்லா இடங்களிலும் இதை விட கொடூரமான விஷயங்களை நடக்கிறது இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால ஓரளவுக்கு டீசென்சிட்டைஸ்ட் ஆன ஒரு சமுதாயமாகவும் இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அன்று நடந்த அந்த மரண பலிக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்துவது? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது தனக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்காகவும் இனிமேல் இந்த உலகத்தில் வாழப்போகிற மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் மரித்தார். முழு உலக மக்களினுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதாவது இப்போ தனிப்பட்ட ரீதியாக இன்றைக்குத்தான் நான் இயேசுவிடத்தில் வருகிறேன் என்று சொன்னால், இதுவரை காலமும் நான் செய்த பாவங்கள், இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனிமேல் செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார். எப்போதோ நடந்த ஒரு காரியம். ஆனால் உலக முடிவு வரைக்கும் இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரினுடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அப்போ நான் எப்படி இதில் என்னை எப்படி இணைப்பது, என்னை எப்படி நான் சம்பந்தப்படுத்துறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. ஆமாம், நாம் பிறக்காததற்கு முன்பே இந்த காரியம் நடைபெற்றிருந்தாலும் நம்மையும் அவர் கருத்தில் கொண்டவராகத்தான் சிலுவையில் மரித்தார். என்னால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கின்றார். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஆண்டவர், தெய்வமாக இருக்கிறதுனால் கடைசி வரைக்கும் நடக்கின்ற காரியங்கள் அத்தனையும் அவருக்கு நன்றாக தெரியும். எனவே நம்மையும் அவர் கருத்தில் கொண்டவராக சிலுவையில் மரித்திருக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கு நாம் அவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்புக்காக வரும்போது அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். மன்னிப்பை பெற்று அவருடைய பலியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த பாவத்தின் சம்பளம் எங்களுக்காக மரணம் அவர் தீர்த்திட்டார் அப்படின்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டார். அதன் நிமித்தமாக வேதம் சொல்கிறது, நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் கேட்க வந்தேன். அந்த விசுவாசிக்கும் பொழுது என்பது ஒரு கண்டிஷனாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது நாம் சரீர பிரகாரமாக மரிக்க மாட்டோம் என்பதல்ல. சரீர பிரகாரமாக மரித்தாலும் நித்திய காலமாக நாம் அவரோடு கூட வாழ்வோம். இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய மரண பலியை பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். நிறைய கேள்விகள் இன்னும் தோன்றுகிறது. நேர்களே, உங்களுக்கு கூட நிறைய கேள்விகள் எங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கும். அப்படியாக இருந்தால் நீங்கள் ஐபிசி தமிழுக்கு எழுதி கொள்ளுங்கள். எங்களுக்கு இமெயில்ஸ் அனுப்பலாம், இல்லாவிட்டால் லெட்டர்ஸ் அனுப்பலாம், கடிதங்கள் அனுப்பலாம். நிச்சயமாக உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அடுத்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.